ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை அவர் நினைவு கொள்ளுங்கள் என்கிறதான காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். தேவனுடைய பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டு வருகிறபடியினாலே அவருடைய பண்டிகை நாட்களை குறித்து ஞாபக குறியாக செய்யுங்கள் என்கிறதான இந்த ஞாபக குறிப்புகளை நாம் என்ன பண்றோம், நினைவுக்கு கொண்டு வந்து பண்டிகையை அர்த்தத்தோட முழு ஆனந்தத்தோட ஆசரிக்கும்படியாக நம்ம இந்த வாரம் முழுவதும் போன வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. கண்களை மூடி. பரலோகத்தின் அன்பின் தகப்பனே, யாவே தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு எங்களை மீட்டெடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். யெஷுவாவின் நாமத்தினாலே வார்த்தைகளிலே தங்கி இருந்து அது நூறாக பெருகி கனிதரும் மரமாக வெளிச்சமாக ஒப்பாக இருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்து வழி நடத்துங்க. யெஷுவாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பண்டிகை நாட்களை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இல்லையா. என்னென்ன பண்டிகை ஒரு ரஃபா போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ், அதாவது ஞாபகப்படுத்தும், நீங்க உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் வகையில சில கேள்விகளோட சில பதில்களோடு நம்ம தேவனுடைய பண்டிகை நாட்களை குறித்து அப்படியே என்ன பண்ண போறோம், ஆராய போகிறோம். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய பண்டிகை நாட்களை குறித்து எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது? தேவனுடைய பண்டிகை நாட்களும் தேவனுடைய ஓய்வு நாட்களும் எந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது? சொல்லுங்க. லேவியராகமம் அதிகாரம். நான் வசனம்லாம் கேட்கல, அதிகாரத்தை மட்டும் தான் கேட்கிறேன். சரி, லேவியராகமம் யாருக்கெல்லாம் தெரியாது அதிகாரம்? லேவியராகமம் 23 என்பது யாருக்கு தெரியாது? அதாவது தெரியும், ஆனா நான் மறந்துட்டேன் அப்படின்றவங்க, அது ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி விட்டா திருப்பி கிடைக்கணும். இதெல்லாம் மறந்து போகிற விஷயங்கள் இல்லை. ஏன்னா இதை ரிமெம்பர், நினைவு கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எப்பொழுதும் அலர்ட்டா இருக்கணும். யாராவது எங்க போட்டிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? யாத்திராகமா இல்லைங்க இருங்க, ஆதியாகமத்தை கடைசியா இருங்க நான் செய்தி தரேன் அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்க பர்த்டே கேட்டா பட்டுன்னு வருமா வராதா? உங்க லவர் பர்த்டே கேட்டாலும் வரும். இல்லை மற்ற உங்களுக்கு லவர் இல்லை, நான் லவர் இருக்கிறேன்னு சொல்றேன், பட்டுன்னு வரும். ஆனா நம்மளுடைய ஆத்மாவுக்கு லவர் அவர் இல்லையா. அப்ப அவருடைய பண்டிகை நாட்கள் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா அந்த இன்விடேஷன் வச்சிருக்கணும்ல. எந்த டைம்? இப்ப சொல்லுங்க, எந்த அதிகாரத்துல இருக்கு? மொத்தமா லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே ஓய்வு நாட்கள் பிளஸ் தேவ பண்டிகைகளை குறித்து இருக்கிறது. இந்த மொத்த தனாக்குமே, அதாவது இந்த லேவியராகமம் 23வது அதிகாரம் முழுவதுமே தேவனுடைய இட்டர்னல் பிளான். இட்டர்னல் பிளான் என்னது? வரப்போகிற நிரந்தர திட்டம். நிரந்தர திட்டத்தை நம்ம அது அப்படியே 23 என்ன பண்ணிருக்காரு, சுருக்கி நமக்கு சொல்லியாச்சு. இந்த 7 பண்டிகை நாட்களுமே 7 நிமிஷத்தை படிச்சா 7 நிமிஷத்தை படிச்சு முடிச்சிடலாம். எப்படி வந்தாங்க, என்னென்ன பண்டிகைகள் ஆசரிக்க சொன்னாரு இல்லையா. இப்ப இந்த பண்டிகைகள் குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பண்டிகைக்கு முழுவதுமே யார குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. சூப்பர். அடுத்தது, இந்த பண்டிகை முழுவதுமே யாரை குறிக்கிறதாக இருக்கிறது? ஆமா, யாருக்காக இருக்கிறது? இந்த பண்டிகை நாட்கள் யாரை குறிக்கிறதாக இருக்கிறது? யார?
எல்லா பண்டிகையும் யாருக்காக, யார குறிச்சிருக்கு? யெஷுவா மஷியாவை தான் குறித்த எல்லா பண்டிகையுமே அவரை குறித்து மாத்திரம்தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் நம்முடைய யெஷுவா மஷியாவும் இந்த பூமியில வந்து வாழ்ந்த போது அவரு ஒரு பண்டிகையும் விடாத என்ன பண்ணாரு? ஆசரித்தார், கடைபிடித்தார். ஏன்னா அவர் மனிதனாக பிறந்திருக்கிறார். அவர் போட்ட திட்டத்தை, அவர் போட்ட கமாண்ட்மெண்ட், அவர் போட்ட கற்பனையை அவர் என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். எல்லாவற்றையும் அவர் கடைபிடித்தார். கடைசியாக பஸ்கா பண்டிகையை என்ன பண்ணாரு? அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு? பஸ்கா பண்டிகையை கடைபிடிக்கும்படியாக முன்னாடி என்ன பண்ணாரு? சீஷர்களை வைத்து, நான் பஸ்காவை இங்க கடைபிடிக்கணும், கொண்டு இங்க போங்க, இந்த இடத்துல ஆயத்தமா இருக்கணும், போய் கேளுங்க அப்படிலாம் என்ன பண்ணுவாரு? கேட்டு அனுப்புவார் இல்லையா? சரி, இப்ப ஒன் பை ஒன்னா நீங்க எல்லாருமே சொல்லணும், சரியா? முதல் லேவியராகமம் பார்க்காம 23ஆம் அதிகாரத்து முதல் கொடுத்த கடைபிடிக்கக்கூடிய நாள் என்ன? முதல் கொடுத்த கடைபிடிக்கக்கூடிய நாள். சரி, அடுத்ததா ஓய்வு நாள். இது எப்படி, இந்த ஓய்வு நாள் எப்படி கொண்டாடுவோம்? எப்படி ஆசரிப்போம்? எப்படி ஆசரித்து வருகிறோம்? ஓய்வு நாள் எப்போ வரும்? 7ஆம் நாள். 7ஆம் நாள் எப்பத்துல இருந்து எப்போது வரைக்கும்? சூப்பரா, சண்டே டு மண்டே ஆகுதுங்க. வெள்ளி சாயங்காலம் முதல் சனி சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு நாள் இல்லையா? அடுத்தது பண்டிகை நாட்கள். முதல் பண்டிகை பட்டுபட்டு சொல்லணும். ரெண்டாவது சூப்பர். சரி, இப்ப பஸ்கா எந்த மாதத்துல என்ன தேதியில கொண்டாட சொன்னாரு? பஸ்கா பிப்ளிக்கல் டைமிங், பிப்ளிக்கல் டேட், வேதாகம டேட். வேதாகமத்தின்படி 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் அப்படிதான் இருக்கும். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி, 1ஆம் மாதம் 15ஆம் தேதி, 1ஆம் மாதம் முதல் நாள் அப்படி இருக்கும். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். பஸ்கா முதல் நாள் 14ஆம் தேதி. சரி, பிலிப்பிலாப்ப பண்டிகை பிலிப்பிலாத பண்டிகை எப்போ கொண்டாடுவோம்? அதான் என்ன டே? 15 முதல் 7 நாள் பண்டிகைகள், சரியா? அடுத்தது முதற்கனி. எப்பொழுது இருந்து 3 நாள்? 15ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி முதல் நாள். 18 பஸ்கா பலியாக நம்முடைய யெஷுவா மரித்தது 18ஆம் தேதி. சரி, 3 நாள் கழித்து 3 நாள் 3 இரவு 3 பகல் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் உயிர்த்தெழுந்த நாள். முதற்கனியாக, முதற் பலனாக நம்முடைய யெஷுவா மஷியா உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது பெந்தேகோஸ்தே பண்டிகை. 14 இருந்து 50வது நாள் இரண்டாவது மாதம். முதல் மாதம் 14ஆம் தேதி பண்டிகை. 3ஆம் மாதம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதி. 3ஆம் மாசம் 1ஆம் தேதி 16ஆம் நாள். அதாவது 50 நாட்கள் குறித்து, அதாவது எப்ப வந்து இந்த நியூ மூனோட இதுக்கு லிஸ்ட் பிரகாரம் வருமோ அதுல 50 நாள் துவக்கி 50வது நாள்ல கரெக்டா வரும், சரியா? சரி, அடுத்தது எக்கால சத்த பண்டிகை. எக்கால சத்த பண்டிகை எந்த மாதத்தின், எந்த மாதத்தினுடைய எந்த நாட்கள்ல வரும்? 6ஆம் மாதம். 6ஆம் மாதம். என்னங்க இப்படி பண்றீங்க? இத்தனை வருஷம் வந்து எத்தனை மாசத்துல அதை கொண்டாடி 6ஆம் மாதம் 22ஆம் தேதி.
எக்கால சத்த பண்டிகை 7ஆம் மாதம் முதல் நாள். முதல் நாள். 7ஆம் மாதம் முதல் நாள். அப்புறம் பாவ நிவர்த்தி நாள் 8ஆம் நாள். கொட்டுவன் வந்தனா 8ஆம் மாதம். அதே மாதம் 7ஆம் மாதம் 10வது நாள். அடுத்தது 8ஆம் மாதம் கூடார பண்டிகை 8ஆம் மாதம் 7ஆம் மாதம் 15வது நாள். சரி 7ஆம் மாதம்னா வேதத்தின் பிரகாரமா? வேதத்தின் பிரகாரம் 7ஆம் மாதம். நம்மளுக்கு 10ஆம் மாதம். சரி, இப்படி இந்த பண்டிகை எல்லாம் நம்ம போன வாரம் பார்த்த முதல் 3 பண்டிகை என்ன பண்டிகையா இருக்குது? முதல் 3 பண்டிகையும், அதாவது இந்த பஸ்கா, புளிப்பில்லா பண்டிகை, முதற்கனி பண்டிகை இதெல்லாம் மார்ச்ல வந்துடும். அப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் மார்ச் இல்லைன்னா ஏப்ரல்ல வரும். அப்புறம் பெந்தேகோஸ்தே பண்டிகை மே அப்படின்றதுல வரும். லாஸ்ட் 3 பண்டிகைகள் வந்து செப்டம்பர், அக்டோபர் கிரிகோரியன் கேலண்டர் படி. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற கேலண்டர் படி செப்டம்பர் இல்லைன்னா அக்டோபர் வரும். சரியா? இப்போ இந்த பண்டிகையை 2ஆக பிரிக்கலாம். இந்த பண்டிகையை 2ஆக பிரிக்க போகிறோம். அந்த பூத்து குலுங்குற சீசன் வரும் தெரியுங்களா? சொல்லுங்க, என்ன சீசன் அது? பனிக்காலம். நிலையுதிர்னா ஃபால். ஃபால் வெயில் அடிக்கிறது. சொல்லுங்க. பசுமை காலம். பசுமை காலமா? அறுவடை செய்வோம். சொல்லுங்க, சீசனுக்கு சொல்லுங்க. எத்தனை காலங்கள் இருக்கிறது? 4 காலம். எத்தனை காலங்கள் இருக்கு? 3 காலம். பனிக்காலம், வெயில் காலம், மழைக்காலம், வசந்த காலம். வசந்த அப்ப காலம். வசந்த கால பண்டிகை ஒன்று, இலைவசம். இலையுதிர் கால பண்டிகைகள் ஃபால் ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க. இலையுதிர் கால பண்டிகை. வசந்த கால பண்டிகைக்குள்ளாக தான் என்ன வரும்? இந்த பண்டிகையே 2ஆ இருக்கு. இந்த சீசன்ல இந்த பண்டிகையை கண்டுபிடிக்கணும், அந்த சீசன்ல இந்த சீசன்ல பண்டிகை கண்டுபிடிக்கணும். வசந்த காலத்துல பஸ்கா, அப்புறம் முதற்கனி பண்டிகை, புளிப்பில்லா பண்டிகை, முதற்கனி பண்டிகை, அப்புறம் பெந்தேகோஸ்தே. இதெல்லாம் எங்க வந்தது? வசந்த காலம். வசந்த கால பண்டிகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபால் ஃபீஸ்ட். ஃபால் ஃபீஸ்ட் இலையுதிர் கால பண்டிகைகள். எக்காசத்த பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை. சரி, இந்த பஸ்கா பண்டிகை பார்த்தோம்னா லேவியராகமம் 23ல 5வது வசனத்துல இருந்து பஸ்கா பண்டிகையோட என்ன நடக்கணும், எப்படி கடைபிடிக்கணும் எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு, போட்டிருக்கிறாரு இல்லையா? அல்லேலூயா. இது எதனால பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறோம்ன்ற விஷயம் ஞாபகப்படுத்தணுமா இல்ல தெரியுமா? சரி. இப்ப நீ உனக்கு தான் முதல் கேள்வி. சொல்லுங்க. உனக்கு தான் முதல் கேள்வி. இஸ்ரவேலில பஸ்காவை அடியுங்கள் என்று சொன்ன பிறகு 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்க சொன்னாரா, 15ஆம் தேதி சாயங்காலம் அடிக்க சொன்னாரா? 14ஆம் தேதி சாயங்காலம். எப்படி சாப்பிட சொன்னாரு பஸ்காவை? பஸ்கா புசிக்க வேண்டிய ஒரு கட்டளை கொடுப்பாரு. நீ இப்படிதான் இருந்து அதை என்ன பண்ணணும், புசிக்கணும். எப்படி புசிக்க சொன்னாரு? சொல்லுங்க. அடுத்தது பாஸ் கொடுக்குறியா? தெரியல. அப்பத்தை வந்து மாம்சமா இருக்கு. அது ஆண்டவர் வந்த பிறகு. நான் கேட்கறது இஸ்ரவேல் தேசம் எகிப்தில் இருக்கும்போது விடுதலை ஆகும்போது எப்படி புசிக்க செய்தார், கட்டளை இட்டார். இப்படிதான் நீங்க புசிக்கணும் பஸ்கா அட்டை அப்படின்னு சொல்லுவார். எப்படி புசிக்கணும்? என்ன பண்ண? புளிப்பில்லாத ரத்தம் தெரியுமா? சரி, ரத்தத்தை சட்டத்துல பூசணும், அது ஓகே. நான் எப்படி அதை சாப்பிட சொன்னாருன்னு கேக்குறேன். சொல்லுங்க. ஃபெயில் எல்லாரும் பாசம். பாஸ் எங்க? ஃபெயில்
எப்படி பசிக்க சொன்னார் என்றால், பஸ்கா ஆட்டை வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு ஆட்டை எடுத்து சாப்பிடணும், சாப்பிடணும், இல்லைன்னா அதை ஷேர் பண்ணிடணும். அந்த ஆட்டை எடுத்து என்ன பண்ணணும், கையில கோலை பிடிச்சிட்டு காலில் செருப்பு போட்டுட்டு என்ன பண்ணணும், பஸ்காவை கடகடன்னு என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்பத்தோடு புளிப்பான கீரை, கசப்பான கீரை ஆட்டை சுட்டு என்ன பண்ணணும், நின்றுட்டே அதை சாப்பிட சொன்னாரு. இதற்கான அர்த்தங்களும் இருக்கு. ஏன் செருப்பை போட்டுக்கிட்டு, ஏன் பெட்டியை பிடிச்சிட்டு ஏன் சாப்பிட சொன்னாரு அப்படின்றதுக்கான அர்த்தமும் இருக்கிறது. அது பஸ்கா அன்னைக்கு பார்க்கலாம் அதோட அர்த்தம் என்னன்னு. சரியா? ஆனா என்னென்ன எப்படி செய்ய சொன்னார், ஏன் செய்ய சொன்னார், அதெல்லாம் நமக்கு என்னது தெரியணும். எப்படி செஞ்சாங்க, அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, என்ன கட்டளையிட்டார் தேவன், அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கணும். அப்புறம் எப்படி வந்து ஸ்டோரே ஆகணும்னா எப்படி நம்ம போய் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்க முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? இப்ப புரிஞ்சுதா இல்லையா? சரி, அப்ப வந்து போன வாரம் சொன்னேன் இதை நானு, இப்ப ஞாபகம் வச்சுக்கீங்களான்னு பார்க்கலாம். அப்போ வந்து அந்த ஆட்டினுடைய ரத்தம், பஸ்கா ஆட்டினுடைய ரத்தத்தை இஸ்ரவேல் ஒவ்வொரு வீட்டு சட்டத்திலும் தடவை சொன்னார். இப்ப எங்க தடவி இருக்கோம், என்ன தடவி, இப்ப எப்படி நம்ம ரத்தம் தடவி இருக்கோம், எங்க தடவி இருக்கோம்? எப்படி ரத்தமானது என்ன ரத்தத்தினால இருதயத்துல மனத்துல இருக்கும்? யெஷுவாவுடைய ரத்தத்தை நம்ம இருதய சட்டத்திலே தடவி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, எபிரேய மொழியில பஸ்காவுக்கு அர்த்தம் என்ன? தமிழே தகராறு இல்ல, வேற எபிரேய மொழியா முடிஞ்சது கதை, மொத்தமா தகராறு தான். யாரும் தலை குஞ்சிக்கிறாங்க, என்னைக்கே கேட்கக்கூடாது, என்ன பார்க்கவே பார்க்காதீங்க, யோசிக்கிறாங்க. பஸ்கா பேசாக் புரியுதா? பேசாக் என்றால் ஆங்கிலத்துல பாஸ் ஓவர், பஸ்கா அர்த்தம். சரி, அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. தெரியாது, பஸ்காவே தெரியல, எப்படி புளிப்பில்லா அப்ப பண்டிகை தெரியும்? கால் ஹா மாட்சோத்னா அப்போன்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல, தமிழ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிறதான அர்த்தத்திற்கும் யெஷுவா மஷியாக் என்ற அர்த்தத்திற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? யெஷுவானா என் ரட்சிப்பவரே, என்னை ரட்சிக்கிறவரே என்று கூப்பிடுறோம். அர்த்தம் இருக்கா? அர்த்தத்தோட ஒன்று கூப்பிட்டா தானே அதுக்கு ஒரு என்ன சொல்றது, அப்பதானே ஒரு இது இருக்கும். அதான் அர்த்தம் இருக்குல்ல. அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு விஷயத்த கரெக்டா அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அது தெரிஞ்சுக்கிட்டா ஆகணும்ன்றதுலயும் கம்பல்சரி கிடையாது. எபிரேய மொழியினுடைய பண்டிகையினுடைய நாட்களை தெரிந்து கொண்டுதான் ஆகணும்ன்றதுல கட்டாயம் கிடையாது. அது ஏன் தெரிஞ்சுப்பானே அப்படின்ற ஒரு கட் பண்ணி விடுறதும் தேவை கிடையாது. தெரிஞ்சுக்கலாம். அது நமக்கு மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்தது முதற்கனி பண்டிகையா? இது வந்து ரஷீத் கத்சீர் என்று சொல்லுவாங்க. முதற்கனி, முதற் பலனாக, முதற்கனியாக. பெந்தேகோஸ்தே பண்டிகை ஷவுவோத் என்று சொல்லுவாங்க. சரி, ட்ரம்பெட், அதாவது ட்ரம்பெட் இக்கால சித்த பண்டிகை யோம் செருவா என்று சொல்லுவாங்க. இதுக்கு பாவ நிவர்த்தி நாளுக்கு வந்து யோம் கிப்பூர் என்று சொல்லுவாங்க. சரியா? டேபர்நாக்கல்ஸ், அதாவது கூடார பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கோத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் வந்து லேவியராகத்துல இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி
எதுக்குன்னா இந்த பண்டிகை நாட்கள் நீங்க வீட்டுல போயிட்டு வசனங்களை தியானித்து பார்க்கக்கூடியதான வசனங்களை சொல்றேன். யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு வாசிக்க வேண்டும். அப்புறம் சகரியா 14:16-17 வாசிக்கணும். எசேக்கியேல் 37:26 வசனத்தை என்ன பண்ணா வீட்டில் போயிட்டு வாசிக்கணும். அடுத்த வாரம் இதிலிருந்து கேள்விகள் என்ன பண்ண இருக்கு நமக்கு இருக்கு. இது அப்படியே என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்ட் ஆகினே போறோம். பண்டிகை நாட்கள் என்ன பண்றோம், மறந்து போக கூடாது. ஏன்னா வருஷம் கேட்கும் பொழுது என்ன ஆயிடுது, அது எப்ப பட்டுன்னு சொல்றது. இப்போ யெஷுவா ஹமஷியா நமக்காக என்னவாக மாறினார் சொல்லுங்க, பட்டுன்னு சொல்லுங்க. போன வாரம் இதே கேள்வி தான் கேட்டேன். என்ன Dress போட்டிருக்காரு, என்ன Dress போட்டு பாவ நிவர்த்தி செய்கிறாரு, அப்ப அவர் என்னவாக இருக்கிறார்? பஸ்கா ஆட்டு ரத்தம் Dress போட்டுட்டாரா, என்னவா இருக்காரு? என்ன சாதாரண ஆசாரியரா? அப்ப என்ன பட்டு என்ன பண்ணும், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பட்டுன்னு என்ன பண்ணும், யோசிக்கலாம் கூடவே கூடாது. அவர் நமக்காக என்னங்க பண்றாரு, இப்ப அவர் நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அந்த ஈவெண்ட், அந்த நிகழ்வு வந்து சீக்கிரத்துல பாவ நிவர்த்தி நாள் என்று நடக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட்டு என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு இடது பக்கம் வலது பக்கம் இருக்குது. இடது பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா, வலது பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா? யெஷுவா ஹமஷியா எந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு? இதெல்லாம் என்ன பண்ணோம், சரி. எத்தனாவது வருடத்தில தேவனுடைய ராஜ்யமானது பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது? என்ன 1000 வருட செஷன் முடிஞ்சிச்சு. நான் பூமியில எத்தனாவது வருஷத்துல தேவனுடைய அரசாட்சி நடக்கும் கேட்டேன். பூமியினுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன தெரியுமா? பூமி எது வரைக்கும் வாழணும் தெரியுமா? 500 வருஷம். தேவன் வந்து அவருடைய படைக்கும் பொழுதே இந்த பூமியினுடைய ஆயுட்காலத்தையும் படைச்சிட்டாரு. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் எல்லாம் படைத்திருக்காரா? எத்தனை நாள் படைச்சாரு? 7 நாளும். அப்ப பூமியினுடைய ஆயுட்சு நாட்கள் எவ்வளவு? 7000 வருடம். அதில் 6000 வருடங்கள் மனிதனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7000 வருடத்துல தான் அந்த 1000 வருட அரசாட்சி, யெஷுவா ஹமஷியாவுக்கு என்ற 1000 வருட அரசாட்சி பூமியில ஸ்தாபிக்கப்படும். அப்ப பூமியினுடைய இது என்ன, எந்த வருஷத்துல தேவன் வந்து யெஷுவா ஹமஷியா ஆட்சி செய்வாரு? 7000 வருட ஆட்சியில 1000 வருட அரசாட்சி அவர் செய்ய போகிறார். எப்பொழுது புதிய எருசலேமானது பூமிக்கு வரும், எப்பொழுது இந்த பழைய வானமும் பூமியும் ஒழிந்து போகும்? எவ்வளவு வருகும் பொழுது இல்லையா? வானம் பூமியெல்லாம் அப்படிதான் இருக்கும். வெந்து உருவம் தான் போட்டிருக்கு, வானம் பூமியை ஒழிஞ்சு போகணும் சொல்லியே. அப்புறம் எந்த அரசாட்சியில அவர் இந்த பூமியில அரசாட்சி முடியும்? எப்போ வரும்? எருசலேம் இறங்கி வருது, ஓகே. வானமும் பூமியும் எப்போ ஒழிஞ்சு போங்க நான் கேக்குறேன். எப்போ அழிஞ்சு போவோம்? எப்போ நியாய தீர்ப்பு நாள் வரும்? எப்ப நியாய தீர்ப்பு நாள் வரும்?
எக்கால சத்தம் அப்பவே வந்து பிதாவாகிய தேவன் நியாயம் தீர்ப்பு கொடுப்பாரா? கூட இருக்கும். தெரியாதுல்ல. எக்கால சத்த பண்டிகை நியாயம் தீர்ப்பு நாளா? இல்ல, அவர் வருகை ஆயத்தமாயிருக்கு. எக்கால சத்த பண்டிகையானது அவருக்குள்ளாக முத்திரை போட்டப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படும் நாள். அது நியாய தீர்ப்பு நாள் இல்ல. ஆவணி அது பாவ நிவர்த்தி நாள் தானே இருக்கு. நியாயத்தீர்ப்பு அங்கதான் எப்ப நடக்கும்? இங்கதான் என்ன நடக்குது? எல்லாரும் எழுந்திருக்கப்பட்டு கிறிஸ்துக்கள் அல்லாத மரித்திருக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் எழுந்திருக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அப்பதான் கூடார பண்டிகைக்குள்ள போக முடியும். சரியா? எத்தனை வருடங்கள் பிசாசானவன் பூமியில யெஷுவா ஹமஷியா அரசாளும் பொழுது கட்டப்பட்டிருப்பான்? யெஷுவா ஹமஷியா வரும் பொழுது பிசாசு கட்டப்படும் தெரியுமா? எத்தனை வருஷங்கள் கட்டப்பட்டிருப்பான்? 100 வருஷம். 6 வருஷம் எத்தனை வருஷம்? 1000 வருஷம். ஏன் 1000 வருஷம்? அவரோட அரசாட்சி 1000 வருடம் அவர் அரசாட்சி செய்யற வரைக்கும் பிசாசு என்ன பண்ணும்? 1000 வருடமும் கட்டப்பட்டிருப்பான். கடைசியா என்ன பண்ணுவான்? அழித்து விடப்படுவானா இல்ல அழிச்சிடுவாரா? அழிச்சிருவாரு. கட்டவிழ்க்கப்படுவான். வந்து திருப்பி மக்களை கடைசியா அவனுடைய ஏமாற்று வித்தைய ஓபன் பண்ணதுக்கு லாஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அவன் கூட எல்லாம் யாரெல்லாம் போறாங்களோ 1000 வருடம் அரசாட்சிக்கு பிறகும் மொத்தமா சேர்த்து அக்கினி நதியில போட்டு என்ன பண்ணுவாரு? சுக்கு நெருப்புல மொத்தமா அழிச்சிடுவாரு எல்லாரையும். யாரெல்லாம் அவனை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் அறிந்தும் அவருக்குள்ளே மகிமை தராத இருந்தாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அழிச்சு போட்டுருவாரு. அப்ப தேவனுடைய பண்டிகை நாட்கள் என்னென்னா நடக்க போது இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? தெரிஞ்சு கொண்டே இருக்கணும். உலகத்தை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுட்டே இருக்கலாம். தேவனுடைய ரகசியங்களையும் அவருடைய திட்டங்களையும் கூடவே என்ன பண்ணோம்? அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து வரப்போகிற பண்டிகையில அனைத்தும் அறிந்து அவரோட பண்டிகையை இப்படிதான் அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் அதன்படி நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, மோசே சீனாய் மலைக்கு அவரோடு கூட முகமுகமாய் பேச போகும் பொழுது, ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப கண்மலையில் வெடிப்புல வைத்து அவரை பின்புறமாக தேவன் யெஷுவா ஹமஷியா மோசேக்கு வெளிப்படுவார். அவர்தான் கண்மலை மறைவு. ஏன்னா அவரை பார்த்தால் என்ன ஆயிடும்? நம்மளால உயிரோட இருக்க முடியாது, மரித்து போயிடுவாங்க. ஆண்டவரை நேர்முகமாக யாராலையும் பார்க்க முடியாது. அதனால அவர் எங்க வச்சு காட்டுறாரு? கண்மலையின் மறைவிலே வைத்து தேவனை வெளிப்படுத்தினார் இல்லையா? நம்மளையும் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் கண்மலையில வெடிப்புல வச்சு காத்திருத்து போறாரு. அவருக்கு இன்றைக்கும் நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். எழுந்து போகும் பொழுது 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுல நன்றி இல்லை, அது பாசாங்கு அல்டல். 10 நிமிஷம் ஆண்டவருக்கு நீங்க செஞ்ச எத்தனைக்கும் நன்றி, கிருபைக்கு நன்றி, உங்க அன்புக்கு நன்றி, உங்க தயவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாலே இருதயத்திலிருந்து அவருக்கு அதுவே பெரிய என்னவா இருக்கு? உண்மையுள்ள ஜெபம் அவர் சந்நிதியில போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனை நோக்கி அன்பின் தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ராஜாவா இருந்தும் எங்களுக்கு கிருபையாக மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்த எங்கள் அன்பின் தெய்வமே, கண்மணியில் வெடிப்பில் வைத்து எங்களை பாதுகாத்து வருகிறேன். இதோ உங்களுடைய பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டு வருகிறதற்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்க, தேவைகளை சந்திங்க. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய செயல்கள் இருக்க உதவி செய்யுங்க. யெஷுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே.
கர்த்தருக்கு நித்தியமான தெய்வமே நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் கருவழியை போல எங்களை காத்து எங்களை நடத்தி வந்த உன்னதமான தெய்வமே உமக்கு கொடாக்குடி நன்றிகள். எங்கள் ஜபங்களை கல்லாதல் கேட்கிறவரே, எங்கள் இருதயத்தின் தேவைகள் எண்ணங்கள் எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிற தேவன். உமக்கு அறியக்கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கிருபையை நம்பி உம்முடைய தயவை நம்பி வாழ்கிற எங்களை நீர் உம்முடைய கரத்தினாலே வழிநடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி. யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவனுடைய ஆசீர்வாதங்களான அவருடைய வார்த்தையை நாம் வாங்கிக் கொள்ளுவோம். யாவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். யாவே தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு முறை அனைவருக்கும் ஷபாத் ஷலோம்.